அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் எல்லாம் பெயர் விளங்க ஒளிர நெருத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் இலைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி பாடி சென்றான். பாரதிதாசன் பாடுகிறார், எங்கும் பாரனாய் பூவி மக்களை பாரடா உனது மாநில பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என்கொள்ளும் என்று தன்னுடன் ஒற்றிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிக்கொள் அறிவை விரிவாக்கு அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்த மக்கள். நான் ஒவ்வொரு முறையும் ஏக்கத்துடன் பார்ப்பதுண்டு. நான் கரந்தையிலே உமா மகேஸ்வரர் பள்ளியை படிக்கின்ற பொழுது என்னுடைய தீராத ஏக்கம் என்னவென்றால் நான் தமிழாசிரியராக வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதற்காக சிறப்பு தமிழ் எடுத்து படித்தேன். என்னுடைய குடும்ப சூழலை என்ன சொல்கிறேன், எங்கள் தாய் தந்தை என்ன சொன்னாங்கன்னா, தமிழாசிரியர் படித்து நான் லேட்டாக வேலை கிடைக்குப்பா, வேறு சப்ஜெக்ட் படிப்பா சொன்னாங்க. இன்னும் எனக்கு ஏக்கம் நிறைவேறி இருக்கிறது. என்னுடைய மூர்த்தி ஐயா சகோதரர்கிட்ட பேசிட்டு கூட சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நூறுபா படித்தாதான் எனக்கு அந்த திருப்தி அடையும். கேட்டு கூட ஒரு நூறுபா படித்தேன். நன்னூல் 26 சூத்திரம். இங்கே வேலைகளை வீட்டிருக்கின்ற பார்க்கின்ற பொழுது தமிழுடைய நீட்சி, தமிழுடைய மரபு இன்றளவும் தொடர்கின்ற என்பதற்கு அந்த ஒரே ஒரு நூறுபா எடுத்துக்காட்டு. நேற்று கூட சங்க தமிழ் படிச்சுட்டு இருக்கப்ப இன்னும் 2000 ஆண்டுகள் கடந்து இப்போ எல்லாம் 3500 ஆண்டுகள் எங்க கீழடியில். இப்போ 3000 ஆண்டுகளுடைய நீட்சி எங்க இருக்குன்னா மேடையில் இருக்குது. அழகா சொல்றாரு நூல் ஆசிரியர். எந்த மொழிக்குமே இலக்கணம் வகுக்கிறான். ஒரு ஆசிரியருக்கு இலக்கணம் வகுத்திருக்கான், மாணவருக்கு இலக்கணம் வகுத்திருக்கான். எவ்வளவு ஒரு ஆகச் சிறந்த மரபினுடைய தொடர்ச்சி இன்றளவும் நமக்கு இருக்குது. அதை சொல்றான் நன்னூல் சூத்திரம் சொல்றான். ஒவ்வொரு எழுத்துக்குமே இங்க நமக்கு வாழுகின்ற வரலாறே இருக்குது. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் நிறைய பேர், மூர்த்தியா நமக்கு தெரியும். எனக்கெல்லாம் இன்னும் அந்த ஏக்கம் இருக்குது. நம்ம தமிழாசிரியராக நம்மளை பதிவு இன்னைக்கு ஒன்று தமிழை படிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு தமிழாசிரியர் என்று என்னை யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. சொன்னா எப்படி தமிழாசிரியராக எப்படிங்க லிட்ரேச்சரை பற்றி பேசுறீங்க, வரலாறு பேசுறீங்க. இன்னைக்கு என் பையன் லிட்ரேச்சர் ஆங்கில இலக்கியம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். அதை சொல்றப்ப இன்னைக்கு எனக்கு என்னன்னா, நேற்று கூட படித்து பார்த்தேன். தங்கை இலக்கியத்தை படிக்காத நாள் கூட கிடையாது. நன்னூல் சூத்திரத்தை இப்பொழுது வாழுகின்ற வரலாக வீட்டிருக்கின்றவர்களுக்காக அந்த 26 சூத்திரத்தை சொல்றேன். குலன் அருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலை பயின்ற தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோள் மலர்நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்ந்த குணம் நிறைந்தவன் நூலை உரைக்கின்ற ஆசிரியர். உலகத்தில் என்ன சிறப்பு தெரியுமா? தஞ்சாவூர் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு மொழிக்கு முதல் பல்கலைக்கழகம் கண்ட நகரம் தஞ்சை நகரம். மரபினுடைய நீட்சி இன்னைக்கு இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளையோ இலக்கியங்கள் இருக்குது, எவ்வளையோ பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அங்கேயெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்குது. மொழி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு இலக்கிய வரலாறு படிக்கின்ற பொழுது எனக்கும் ஒன்றும் ஏக்கம் இருந்து கொண்டே இருக்குது. அப்போ வாழுகின்ற வரலாக நம்ம இருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இப்போ பணி நிறைவு அடைகிறாங்க. அது நிறைவு அடையாது. நிறைய விஷயம் அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளலாம், பேசலாம், எழுதலாம், இலக்கிய பற்றி பேசலாம். இன்னைக்கு இருக்கிற மரபுடைய நீட்சி மக்கள்கிட்ட நம்ம எடுத்து போகுதுல. தமிழாசிரியர்கள்லாம் இப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ சமீப காலமாக தமிழாசிரியர் கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு, புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த ஆண்டு நம்மளுடைய கிட்டத்தட்ட எத்தனை பள்ளிகள் சார்? 229 பள்ளிகளா? அனைத்து பள்ளிகளையும் தமிழக தமிழாசிரியர் கழகத்தினுடைய தேர்வு நடைபெற்று அதனுடைய தேர்வு துறைக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடிய அளவில் அது நம்முடைய தேர்ச்சி மாவட்டங்களில் உயர்த்துவதற்கு மிக முத்தாய்ப்பாக இருந்தது என்று கூறி கல்வித்துறை சார்பு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை வணக்கத்தில் தெரிந்து கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.